மீண்டும் ஆளுநரை சந்திக்க போயிருக்காரு சார். பெரும்பான்மை நிரூபித்துவிட்டு பதவியேற்க வாருங்கன்னு ஆளுநர் அழைப்பது ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்க? அது அப்படி அவர் கவர்னர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஃப்ளோரில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். முன்கூட்டியே 118 பேர் என்கிட்ட இருக்கிறாங்கன்னு லெட்டர்லாம் காட்டணும்னு ஆளுநர் கோர முடியாது. அதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனும் இல்லை. லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது, தனிப்பெரும் கட்சி என்கிற போது அவர் ஆட்சி அமைக்க கோருகிறார், ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிறார். அதை அனுமதிப்பதுதான் ஆளுநருடைய பொறுப்பு, கடமை. ஆட்சி அமைக்க கோரியும் ஆளுநருடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்கதுன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் முறையா அறிக்கை மூலியமா அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநர் செயல்பாடு இந்த விவகாரத்தில் விசிகா எப்படி பார்க்குது? ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவது திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நாங்கள் ஐயப்படுகிறோம். எனவே ஆளுநர் இதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்.